ஜாக்பாட்டுக்கு அப்புறமா தான் அடுத்த நிலைகள்லாம் மாறுது. 5ஆம் இடத்தை பார்க்குறார். யார் பார்க்குற? குரு வந்து எங்கே பார்க்குறாருன்னா 5ஆம் இடமா உங்களுக்கு விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிக ராசிக்காரங்களுக்குலாம் பயங்கரமாக அமோகமாக இருக்க போகுது. இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம், நினச்ச காதல் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஸு, இதெல்லாம் வந்து இந்த பொண்ணுங்களை உஷார் பண்ணுறதுக்குனே வண்டியை வாங்கிட்டுலாம் போகக்கூடிய அமைப்பு. அதுலேயும் வந்து பார்த்து பார்த்து காதலெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க, ஏங்க சனி கூட வந்து உட்காந்துருக்கீங்களே, எங்கே பண்ண என்ன பாடுபடுத்தும் இருக்கிற இடத்த வந்து சூப்பராக பார்ப்பாரு, அதாவது நல்லது செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. மீன ராசியில் வந்து சனி வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு என்ன தேவை, ஒன்று விட்டோன்னா ஒன்றை பிடிச்சிடலான்ற மாதிரி இல்லாமல் ரெண்டுத்துமே அழகு அறிவு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை எப்படி இருக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட் பிளானட் என்ன அப்படின்னா சனியும் ராகுவும் தான். ஒருத்தருடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுப்பாரு. டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட தகவல்களையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் ஒருத்தருக்கு யோக காலம் இருக்கு, இவங்களுக்கு அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 2026 இந்த வருஷத்துல யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கெல்லாம் யோகம் இருக்கு அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்க்கா. அதாவது 2025 ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த ராசிக்கு யோக காலம் இருக்குது, பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும், காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆகோ ஓகோன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஜாதக அமைப்பு பொறுத்து வந்து மாறுபடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 2026 எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் யோக காலமாக இருக்குது அப்படின்றத சொல்லலாமாக்கா? அதாவது நம்ம என்னதான் வந்து பொதுவான பலன்கள் சொன்னாலும் ஜாதகத்தை பார்த்து தான் நம்மளால் முழுமையாக சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்த்து அவங்க கேட்கணும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா உங்களுடைய நம்பரை நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம். இப்போ பொதுவான பலன்களாக எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து யோகம் இருக்கும்க்கா? கோடீஸ்வர யோகம் அப்படின்ற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள். பொதுவாக ஜாக்பாட்டுன்னு இல்லையா, ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொருத்தவங்க ஜாக்பாட்டாக இருக்காங்க. அப்பா இவங்களுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கேன், எங்களுக்கு எப்படா இதெல்லாம் கொடுத்து வைக்கலாம் நம்ம நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்கோம். கடந்த வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா 2025 டைம் பீரியடில் ஐயோ இந்த எங்கள் ராசியை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்களே, எங்களுக்கு சொல்லவே இல்லையேன்ற பல பேர் வருத்தப்பட்டு இருந்தாங்களே, அவங்களாம் தான் இந்த வருஷம் ஜாக்பாட். ஓ, போன வருஷம் விட்டவங்களாம் இந்த வருஷம் வந்துட்டாங்க. நிச்சயமா ஒரு எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இதில் பர்டிகுலராக பார்த்தோன்னா இந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரு வந்து இவ்வளோ நாள் மிதுனத்தில் இருந்தார். மிதுனத்தில் இருந்து அப்படியே துலாத்தை பார்த்தாரு, ரிஷபத்துக்கு வந்து 12ஆம் இடத்துல இருந்தார். அப்படியே ஒரு மாற்றங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. கும்பம் இவங்களுக்குலாம் செம்மையாக இருந்துச்சு. துலாம்காவுக்குலாம் அடிச்சது ஜாக்பாட்ன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மட்டும் எந்த அமைப்புமே கிடைக்கலன்னு புலம்பிகிட்டு இருந்தாங்கல்ல. இந்த வருஷம் ஜாக்பாட் யாருக்கு அப்படின்றப்போ ஸோ எங்கே வராரு? குரு பார்க்க தான் கோடி நன்மை. குரு எந்த இடத்துக்கு வராரு அப்படின்றப்போ மிதுனத்தில் இறங்கி கடகத்துக்கு வந்திருக்காரு. கடக ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலே குரு வராரு. பொதுவாகவே குரு பார்க்கிற இடம் தான் வந்து யோகம்னு சொல்லுவாங்க. குரு அமர்ற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் நல்ல யோகம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அமர்ற இடம் அப்படின்றது அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடம்? பாதிப்பெல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு தோராயமான ஒரு பலன்கள் உண்டு, பலன் இல்லாமல் இல்லை. எப்பயுமே ஒரு இடத்துக்கு ஒரு நெகட்டிவான பர்சன்ஸ் இருக்காங்க, நிறைய நெகட்டிவாக பர்சன்ஸ் இருக்காங்க. ஒரு ஆள் பாசிட்டிவாக வந்தாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பார் இல்லையா. நல்ல விஷயங்களை பண்ணி நானும் இல்லைன்னு உங்களெல்லாம் நான் மாத்துறேன்ற அளவுக்கு முயற்சி எடுப்பார்ல, அது மாதிரி. ஸோ கடக ராசி, விருச்சிக ராசி, அதே மாதிரி மகரம், மீனம் அடிச்சது ஜாக்பாட் அப்படின்ற அளவுக்கு சூப்பராக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களுக்கு செம ஓவரால் தூள் கலப்புறாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க அளவுக்கு ரிஷபம் சூப்பராக இருக்குது. மிதுனத்துக்கெலாம் பொருளாதாரத்தில் பயங்கர ஒரு வளர்ச்சி, பொருளாதாரம் செம்மையாக இருக்க போகுது. எப்பயும் போல் துலாம் வந்து ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்றது மாதிரி எல்லா வருஷத்துலையுமே, போன வருஷமும் ஜாக்பாட்டில் தான் இருந்தாங்க, இந்த வருஷமும் ஜாக்பாட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதில் எதுவும் மாற்றமே கிடையாது. ஸோ ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நிலைகள் இருக்குது. குறிப்பிட்ட ராசிகள் எடுத்துக்கும் போது இவங்களுக்குலாம் ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்குது. பொதுவாக ஜாக்பாட் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த காதல் சம்பந்தமான வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமணம் சம்பந்தமான வாழ்க்கையாக இருக்கட்டும், உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகி இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கட்டும், எல்லாருக்குமே இப்போ தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்றது பொருளாதாரம் தான். எனக்கு வந்து பணம் வருது, பணம் வந்துட்டே இருக்கு, ஆனால் சேமிக்க முடியல, விரைய செலவாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அமைப்புல இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒவ்வொரு அமைப்பையுமே எடுத்துட்டு அதுதான் ஜாக்பாட். ஓவரால் ஜாக்பாட்ன்றது அதில் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். கடகம் எடுத்துட்டோம் அப்படின்னா கடகத்துக்குள்ள குரு வந்திருக்காரு, சரிங்களா. இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் எப்படி ஒரு 6 மாதம் பீரியடு, ஒரு 3 மாதம் 6 மாதம் முன்பின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்திலே இருந்து வக்ரகதியில் இருக்க நம்ம லாஸ்ட் இயர் கூட குரு அதிசார பயிற்சி பற்றி பேசியிருந்தோம். அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வந்து கடகத்துக்கும் ஜாக்பாட்டு தான். ஜாக்பாட்டுக்கு அப்புறமா தான் அடுத்த நிலைகள்லாம் மாறுது. ஸோ 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. யார் பார்க்குற? குரு வந்து எங்கே பார்க்குறாருன்னா 5ஆம் இடமா உங்களுக்கு விருச்சிகத்தை பார்க்குறாரு.
விருச்சிக ராசிக்காரங்களுக்குலாம் பயங்கரமாக அமோகமாக இருக்க போகுது. இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம், நினச்ச காதல் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஸு எல்லாமே எதெல்லாம் தடைப்பட்டு தேக்கமாக இருந்துச்சோ அவங்களுக்கு அதெல்லாமே வளர்ச்சியை நோக்கி போகுது. ஓவரால் எல்லாமே சூப்பர். அது பிள்ளைங்கள் பற்றின விஷயங்கள கவலைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என் குழந்தைக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கணும், ஒரு நல்ல சீட் கிடைக்கணும், வெளிநாடுக்கு அனுப்பணும். அதில் எல்லாம் தடைகளாக இருந்துச்சு, தேக்கமாக இருந்தது. எதெல்லாம் போய் நீ பேசணும்னா எல்லாமே தடையாக இருந்தவங்களுக்குலாம் எல்லாமே சக்ஸஸ். ஸோ காதல் வாழ்க்கை ஃபெயிலியராக இருக்குது, அதுவும் இது ஊசலாடிக்கிட்டு இருக்கு, சக்ஸஸ் ஆகுமா ஆகலையா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஜாக்பாட் தான். அடிச்சாம்பர சிக்ஸர்ன்ற மாதிரி சூப்பர். இந்த வருஷம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த 90s கிட்ஸ்லாம் கல்யாணம் ஆகலை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வருஷம் ஒரு கெட்டி மேலே சத்தம் உங்கள் வீட்டில் கேட்டுரும், கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகரம் குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பார். திருமண காலமாக இருக்கட்டும், அதே மாதிரி வண்டி வாகனங்கள், பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவோமா, இல்லை புதுசாக இருக்கிறதுலே லேட்டஸ்ட் மாடலாக வாங்குவோமா? எப்போயுமே சில பேர்லாம் பார்த்துருப்போம், ஒரு வண்டி வச்சுட்டே இருப்பாங்க, லேட்டஸ்ட்டாக மாடல் வந்தோடனே இந்த இருக்கிற மாடலாம் கொடுத்துட்டு புதுசாக மாற்றுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அமைப்பு நிறைய இந்த காலேஜ் படிக்கிற பசங்க இதெல்லாம் இந்த பொண்ணுங்களை உஷார் பண்ணுறதுக்குனே வண்டியை வாங்கிட்டுலாம் போகக்கூடிய அமைப்பு, அதுலேயும் பார்த்து காதலெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நிறைய மகராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் வெளிநாடு வெளியூர் போகிறது, நல்ல ஒரு முன்னேற்ற நிலையை நோக்கி நகர்றது, தனக்கு பிடிச்ச வாழ்க்கை எடுக்கிறது அப்படிங்கிறதுப்போ ஓவரால் வாழ்க்கையின் மீன்ஸ் என்னென்னா நல்ல வேலை இருக்கணும், கண்ணால் லட்டு தின்ன ஆசையாக 1 லட்டா 2 லட்டான்ற மாதிரி உங்களுக்குலாம் ஜாக்பாட் போய் எல்லா லட்டும் மொத்தமாக கிடைக்கிற மாதிரி. வேலை வேணுமா, வீடு வேணுமா, மாற்றம் வேணுமா, நல்ல லைஃப் வேணுமா, எல்லாமே கிடைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மீனத்தை அப்படியே 9ஆம் பார்வையாக பார்க்குற பாகியஸ்தானத்தில் அப்படியே குரு இருக்கார் மீன ராசிக்காரங்களுக்கு. ஸோ சூப்பராக இருக்க போகுது, அமோகமாக இருக்க போகுது. ஏன்னா இதில் சனியினுடைய நிலை, சனி வேற இங்கே உட்காந்துக்க நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஏங்க சனி கூட உட்காந்துருக்கீங்களே எங்கே பண்ண என்ன பாடுபடுத்து இருக்கிற இடத்த சூப்பராக பார்ப்பார், அதாவது நல்லது செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? மீன ராசியில் சனி வந்திருக்காரு. ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன தேவை, அதாவது ஒன்று விட்டோன்னா ஒன்றை பிடிச்சிடலான்ற மாதிரி இல்லாமல் ரெண்டுத்துமே அழகு அறிவு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை எப்படி இருக்கும், அது மாதிரி தான் அந்த மீன ராசிக்காரங்களுக்கும் சூப்பராக இருக்க போகுது, அமோகமாக இருக்க போகுது. 2026 கோடீஸ்வர யோகம். இந்த பக்கம் போனால் எங்கள் அம்மா சொத்தை எழுதி வைக்கிறாங்க, இந்த பக்கம் போனால் என் பையன் சம்பாரிச்சு வீடு வாங்கிட்டான், ஒரு பெருமையை சொல்கிறதா 2 பெருமையை சொல்கிறதா, இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு கூட ஒரு நல்ல வளர்ச்சி. ஆன்மீகத்தில் எதோ தேடுறாங்களோ அதுக்கான ஒரு அங்கீகாரம், நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க, நல்ல ஒரு பிராப்தம், அதாவது பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள், பூர்வ புண்ணியம் என்னென்னலாம் பண்ணி வச்சோமோ நம்மளுடைய கர்மாலாம் கழிஞ்சு நிறைய பேருக்கு பார்த்துருப்போம். இவ்வளோ வயசாகிடுச்சுங்க, இன்னும் ஒரு புனித சேத்திரங்கள் கூட போக முடியறதில்ல. ராமேஸ்வரமாக இருக்கட்டும், காசி யாத்திரையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான புனித சேத்திரங்கள் போகக்கூடிய பாகியங்களும் பல பேருக்கு கிடைக்க பெறுவாங்க. சனியின் பார்வை அப்படின்றது கொடியதுன்னு சொல்லுவாங்க. சனி அமர்வு அப்படின்றது ரொம்ப பாக்கியமானது. குருவுக்கு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா குருவினுடைய அமர்வு அப்படின்றது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடியது, பார்வை அப்படின்றது நல்ல யோகம் கொடுக்கக்கூடியது. இந்த யோகம் பெறக்கூடிய ராசிகளில் குருவினுடைய பார்வை நல்லா இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் எந்த ஒரு ராசிகளும் இருக்காது. ஸோ இவங்கெல்லாம் இந்த சனி பார்வை படுறதுனால இந்தந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உடல் ரீதியான பிரச்சனை வரப்போகுது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? நிச்சயமாக, அதாவது கர்மாவை நம்ம சுமந்துட்டு வரோம், எல்லாருமே ஏதோ ஒரு கர்ம வினையை தான் சுமந்துட்டு வந்து அந்த கர்மாவை கழிக்க தான் இந்த பிறவி எடுத்திருக்கோன்ற மாதிரி. ஸோ கர்மக்காரகன் சொல்லக்கூடிய ஆள் சனி. அந்த சனி பார்க்குற இடம்ன்றப்ப எல்லாம் பயப்படுவாங்க. நான் உண்மையிலேயே சொல்லுவேன், இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிளானட் என்ன அப்படின்னா சனியும் ராகுவும் தான். ஒருத்தருடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுப்பார். நீ பாவம் பண்ணினியா, உன்னோட பாவத்தை நீ தப்பிக்க முடியாது, அந்த பாவத்தை உனக்கு நான் அதுக்கான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு எடுக்கிறவர் தான் சனி பகவான். ஸோ அதே இங்கே யாருமே கஷ்டத்தை அனுபவிக்க விரும்ப மாட்டாங்களே, அது ஒரு மாதிரி ஐயோயோ தப்பிச்சு போகணுமேன்ற மாதிரி இருக்குமே. நிச்சயமாக கர்ம வினை பயன்களை அதாவது கொடுப்பாருன்றப்ப எப்படி நாங்கள் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேலையில் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். காலையில் 8 மணி ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்துடலாம், ஈவினிங் 5 மணி ஆனால் ஆஃபீஸ் விட்டு கிளம்பிடலாம், இது ரொட்டீன் லைஃப். இன்க்ரிமெண்ட்டும் அப்படியே ஒரே மாதிரி ஸ்மூத்தாக ஒய்ஃப் சமைச்சு வச்சு விடுவாங்க. கரெக்டாக டான் 1 மணிக்கு லஞ்சு, திருப்பி 4 மணிக்கு காஃபி, திருப்பி வீட்டுக்கு போகிறோம். இதே ரொட்டீன் லைஃபாக இருக்குது. இவரோட வாழ்க்கையில் இவரை சிந்திக்கிறதுக்கோ இவருடைய செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கோ எங்கே ஸ்பேஸ் கிடைக்கும்? அப்போ இருக்கிற வேலை என்ன பண்ணும்? பறிக்கும். நீ மந்தமாக இருக்காத, உன்னோட நிலை இது கிடையாது, இன்னும் நிறைய நீ பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ உன்னோட இருக்கிற வேலையை நான் பறிக்கிறேன். நிறைய பேருக்கு வேலை போனோன்னா என்ன கோவம் வரும், என் வேலையே போயிடுச்சு. நிறைய பேர் புலம்புறாங்க. 2025லலாம் பல பேருக்கு மாற்றங்கள் வரும் அப்படின்னப்போ, என்னங்க இருக்கிற வேலை போச்சு, இதுதான் நல்ல மாற்றம்னு சொன்னீங்க. இதுதான் நல்ல மாற்றம். எப்பவுமே இருக்கிற இடத்த பிடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அடுத்த கட்டமாக நகருவோம். அப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 15,000மோ 20,000மோ சம்பளம் வேணுன்ற அளவுக்கு தான் நம்மளோட என்ன சிந்தனை இருக்கும். அப்போ இந்த 20,000 சம்பளத்துக்கான முயற்சி உங்கள்கிட்ட எஃபோர்ட் போடணுமா?
அந்த எஃபோர்ட்டை போகிறதுக்கு இதுதான் சனியினுடைய வேலை. ம். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்ணிட்டு நம்ம மறந்துருப்போம். நீ இந்த தப்பு செஞ்சல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிவிட்டு நம்ம மறந்துட்டோம். அந்த டாக்குமெண்ட்டை எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். திருப்பி அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ போய் ஒரு யாருக்கோ கொடுத்துருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு சைன் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு சைன் பண்ணி ஒரு அப்ரூவலாக நீங்கள் சைன் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. விட்டுட்டான், அந்த ஆள் கட்டாமல் போயிட்டான். நீங்கள் அப்ரூவலாக சைன் பண்ண விஷயத்தை நீங்களே மறந்துட்டீங்க. ஒரு 10 20 வருஷங்களுக்கு அப்புறம், 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ உங்களோட வீட்டு பிள்ளைகளுக்காகவோ ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. உங்களுடைய ஐடியில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் யாருக்கோ சைன் பண்ணி நீங்கள் பணம் கட்டாமல் விட்டுருங்க. எங்கே என்னைக்கு வச்சது என்னைக்கு வந்து விலையாக இருக்குது. அப்பா ரொம்ப லாங் பீரியட். இந்த மாதிரி அதாவது சனின்றது உங்களுக்கு வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு கட்டத்தை கடக்கக்கூடிய காலகட்டம். அதான் சொல்லுவாங்க 30 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது சுழற்சி தான். அதாவது 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா. இப்போ ராசி கட்டம் மேஷ மண்டலத்திலேருந்து அப்படியே வந்து சுற்றி மீன மண்டலம் வரைக்கும் போகிறது. இதை 2 பாதியாக பிரிக்கலாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி மேலே இருக்கக்கூடிய ஒரு பாதி ஒரு மாதிரியும், கீழே இருக்க பாதி ஒரு மாதிரியாகவும் ஒரு சூழ்நிலையில் பிரிக்கிறாங்க. இதில் ஆஃப் எடுத்துக்கோங்களேன். ஒரு 7 இந்த பக்கம் ஆஃப் சுற்றி வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 18 வருஷம் ஆகும். அது 30 வருஷ காலகட்டங்களில் போய் இதில் ஒரு 15 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேர்னிங்காக இருக்கும். 15 வயசு வரைக்கும் நமக்கு என்ன தேவை இருக்கும்? படிப்பு 10th நல்ல மார்க் வாங்குறோமா அதை டிசைட் பண்ணும். ஆமாம். நீ என்ன குரூப் எடுக்க போகிற, ப்ளஸ் 2வில் என்ன குரூப் எடுக்க போகிற, என்ன ப்ளஸ் 2வில் என்ன முடிச்சு அடுத்த காலேஜ் எங்கே போக போகிற, அடுத்த 15 வருஷத்தில் உங்களோட வாழ்க்கை எங்கே போய் கரெக்டாக தொடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பளத்தில் போய் தொடும். அந்த ஆஃப் கரெக்டாக முடிஞ்சுன்னா அடுத்த ஆஃப் என்ன பண்ணும்? நல்ல லைஃப் பார்ட்னர், குடும்பம், நம்மளுடைய பரம்பரை சார்ந்த விஷயத்தை உருவாக்கக்கூடிய குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம். இதுக்கப்புறம் நீ எந்த பாதையில் நோக்கி போகிற, உன்னுடைய சொத்துக்கள், நீ சேர்த்து வச்ச சொத்து உன் பிள்ளைக்கு உதவ போதா, நீ அந்த வாழ்க்கையை வாழ்கிறியா, இதெல்லாம் கர்மா தீர்மானிக்கும். இதனால தான் வந்து 8 மனித வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க இல்லையா. அதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. சனிங்கிறது என்னென்னா பொறுமையான கிரகம், நிதானமான கிரகம். நம்ம என்றோ ஒரு நாள் செஞ்ச வினையை இன்றைக்கி வேறு இருப்பார் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை பார்த்து பயப்படுறோம். பொதுவாக வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால இந்த வருஷம் பெருசாக பாதிப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். நல்லது தான் நடக்க போகிறது. ஓவராலாக வந்து கன்னிராசியும் சரி, ரிஷபத்துக்குமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. விருச்சிகம் ஆல்ரெடி குருவினுடைய பார்வையும் பட்டுருக்கு, இந்த பக்கம் சனியும் தூண்டுது. அதான் சொன்னால் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு, ரொம்ப செம்மன்னு சொல்லிகிட்டே போனால் மீன ராசி, விருச்சிக ராசி, அதே மாதிரி வந்து கன்னியும் நல்லாயிருக்கு. கன்னி, மிதுனம் இவங்களுக்குலாம் பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு உயரம் நோக்கி போகக்கூடிய தன்மை அப்படின்றது சூப்பராக இருக்குது. நிச்சயமா. 2026 யோகம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட் அமைய போகுது அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.